கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணத்தை குறித்து போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர் போதனையை ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக அதை போதித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் பெருக்கம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செழிப்பிற்கு விரோதமாக, ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக பேசக்கூடிய அநேக ஊழியர்கள் இன்றைக்கும் உண்டு. அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, அவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு புரியலை. அது புரியாததுனால பேசுகிறாங்க. அல்லது ஜனங்களை மிகவும் குறைவாக எடை போடுகிறார்கள். ஆசீர்வாதம் வந்துட்டால் ஜனங்க ஆசீர்வாதத்தின் பின்னாடியே போயிடுவாங்க, கர்த்தர் பின்னாடி போக மாட்டாங்க அப்படின்னு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மக்களை ரொம்ப குறைவான அறிவுள்ளவர்கள் என்று எண்ணுகிறார்கள். அதனால தான் அவங்க என்ன செய்கிறதில்ல, ஆசீர்வாதத்தை அவர்கள், அதாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை போதிப்பது இல்லை. தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணம் இது. பிரமாணம் என்றால் சட்டம். தேவனுடைய பெருக்கம் அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போது நம்முடைய தேவன் ஒரு பெருக்கத்தின் தேவன் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையில் அவர் பெருக்கத்தின் தேவன், எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், வேதத்தை படிக்கணும். ஏன்னா ஆண்டவரை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பைபிளை படிக்கணும். பைபிள் படிக்காமல் நாம் ஆண்டவரை குறித்து புரிந்து கொள்ளவே முடியாது. ஆதியாகமம் 1, 2, 3 என்ற அதிகாரங்களில் தேவன் இந்த உலகத்தை எப்படி படைச்சாரு, மனிதனை எப்படி உண்டாக்கினார், தாவரங்களை, விலங்குகளை, மீன்களை, சமுத்திரத்தை, வானம், பூமியை எல்லாத்தையும் எப்படி உண்டாக்கினார் என்பதை நாம் படிக்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் சொல்லித் தருகிற விஷயம் என்ன, அது தெரியணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இப்படி படைச்சார் அப்படி படைச்சார்னு கதை மாதிரி படிச்சுட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. அதில் என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்றது தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் என்கிற வெறும் 2 மனிதர்களுக்கு தேவன் சொந்தமாக கொடுத்தது ஒரு பெரிய ஏதேன் தோட்டம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த பூமி. வெறும் 5 சென்ட் கொடுக்கல, வெறும் 3 சென்ட் கொடுக்கல. இந்த குறுகிய மனப்பான்மையெல்லாம் முதல்ல மாறட்டும். இந்த குறுகிய மனப்பான்மையெல்லாம் என்ன செய்யட்டும், முதல்ல அதெல்லாம் உடைத்து எறியப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் முதலில் மனிதனுக்கு கொடுத்தது ஒட்டுமொத்த பூமி. பூமியினுடைய பரப்பளவு என்னவோ அதுதான் ஆதாம் ஏவாளுடைய சொந்த வீடு. முதல்ல அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுக்குறார். அதை எப்படி பராமரிக்கிறாங்கன்னு பார்க்குறார். ஏதேன் தோட்டம் ரொம்ப சின்ன தோட்டம் கிடையாது. 3 நாடுகள் சேர்ந்த ஒரு பரப்பளவு கொண்டது தான் என்னது, ஏதேன் தோட்டம். இப்போ நீங்கள் எப்படி யோசிச்சுக்குங்க, நமக்கு அந்த காலத்து மேப்பெல்லாம் தெரியாது. இந்தியா இருக்குது, கீழே என்ன இருக்குது, இலங்கை இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குது, இந்தியாவுக்கு மேலே பாகிஸ்தான் இருக்குது. அப்போ இந்த 3 நாடை என்ன செய்ய, 3 நாட்டினுடைய பரப்பளவு அதை யோசிச்சு பாருங்கள். இதுதான் ஒரு ஏதேன் தோட்டம். வெறும் 2 பேருக்கு ஆண்டவர் 2 பேருக்கு ஒரு ஊரை கொடுத்துருக்கலாம். வெறும் ஒரு ஊரை கொடுத்துட்டு ஒரு 30 கிலோமீட்டரு சுற்றளவு கொண்ட ஒரு ஊரை என்ன செஞ்சுருக்கலாம், கொடுத்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்து நீங்கள் இதை பராமரிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. 3 நாடுகள் கொண்ட பரப்பளவு கொடுத்தார். ஏனென்றால் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. அவர் பெருக்கத்தின் தேவன், பெருக்கமான நினைவுகளை உடையவர். அது முதல்ல நமக்கு புரியணும். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அது மாதிரி ஆண்டவரை யோசிக்கக்கூடாது. நாம் எப்படி திங்க் பண்ணுறோமோ அதே போல் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை அவரும் அப்படி தான் திங்க் பண்ணுவார்னு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் யோசிக்க கூடாது. அல்லேலூயா. திருடன் எதுக்கு வரானா, திருடுறதுக்கு வர்றான் மட்டுமல்ல, கொல்லவும் வருகிறான் மற்றும் அழிக்கவும் வருகிறான். இன்றைக்கும் கூட சில இடங்களில் நம்ம அந்த நியூஸ்களை கேள்விப்படுறோம். திருடன் வெறும் திருடிட்டு மட்டும் போகிறதில்ல, அங்கே இருக்கவங்களை என்ன செஞ்சிடறான், கொன்னுடுறான். சிலர் என்ன பண்ணிடுறான், கொண்டுட்டு அந்த பாடியை கூட எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சு விட்டுறான், இல்லை இதே ஒன்று பண்ணிவிட்டு போயிடறான். அப்போது ஒரு திருடனாக இருக்கிறவன்
திருடுறதுக்கு மட்டும்தான் வருவான். அவனுடைய வேலை திருடுறது, கொல்றது, அந்த தடமே இல்லாமல் அழிக்கிறது. இப்போ இங்கே திருடன் என்று சொல்லப்பட்டது யாரை சொல்கிறார் ஆண்டவர்? பிசாசு. அப்புறம் எப்படி பிசாசு அவங்களையெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறான் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? பிசாசுக்கிட்ட ஏது ஆசீர்வாதம்? பிசாசுக்கிட்ட ஏது ஆசீர்வாதம்? அவங்க அதை கும்புறாங்க, அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவர்களை ஆசீர்வதிப்பதும் ஆண்டவர் தான். முதல்ல அதை புரியணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், வார வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், என்னை விட அவன் நல்லா இருக்கான், அவன் விக்கிரக வழிபாடு செய்கிறவன் அவன் நல்லா இருக்கான். இந்த நல்லா இருக்கான்னு சொல்கிறீங்கல்ல, அதனுடைய விளக்கம் என்ன? வெறும் பணமா? அதை பார்த்தா நம்ம சொல்கிறோம், அவன் என்னை விட ஒரு மாடி கட்டியிருக்கான், அவன் என்னை விட கொஞ்சம் பண வசதியில் இருக்கான். பணம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது, அது ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது அல்ல. தங்கமும் வெள்ளி யாரால் உருவாக்கப்பட்டுச்சு? கர்த்தரால் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ வீட்டில் பணம் நிறையா இருக்கணுமா, தங்கம் வெள்ளி நிறையா இருக்கணுமா? 100 ரூபாயும் பணம் தான், 100 கோடியும் பணம் தான், இல்லையா? ஆனால் 1 கிராம் தங்கம் வாங்கணும்னு இன்றைக்கி எவ்வளோ போடணும்? ஏறக்குறைய 6000 ரூபா, 7 ரூபா வந்துருச்சா? ஆமாம், இன்னும் 2 வாரம் கழித்து எவ்வளோ போக போகுதுன்னு தெரில, 7000 ரூபா. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த அல்லது ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு காரியம் உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. அதனுடைய வளர்ச்சியை, அது தேவ சித்தத்தின்படி உண்டாக்கப்பட்டது, அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய பெருக்கத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்தவே முடியாது. 30 ரூபா குறையும், 300 ரூபா ஏறும். இதுதான் இன்னைக்கு நியமம். அப்போது பிசாசு யாரையும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட அவன் சோதனைக்கு போகும்போது இந்த உலகத்தின் மகிமையை பூரா காண்பிச்சு இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, என்னைய பணிந்து கொண்டால் நான் இதை தர்றேன் அப்படின்னு அவன் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு அவன் சொன்னது கரெக்டு, அந்த காலகட்டத்தில் அவன் சொன்னது கரெக்டு. ஏன்? ஆண்டவர் இன்னும் எங்கே போகலை? சிலுவைக்கு போகலை. ஆதாம் கிட்ட பூமியை கொடுத்தாருங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ ஆதாம் கிட்ட பூமியினுடைய அதிகாரத்தை கொடுத்தாரு. அதனால தான் மிருகங்கள், பறவைகளுக்கெல்லாம் ஆதாம் என்ன பேர் வைப்பான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? பார்த்தார். அப்போ பேர் வைக்கிற அதிகாரம் யார்கிட்ட போயிடுச்சு? இப்போ அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ ஆண்டவர், இது ஒரு லீஸ் கான்செப்ட், குத்தகை எடுக்கிற மாதிரி. ஆண்டவர் பூமிக்கான உரிமையை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட கொடுத்த உடனே தான் இப்போ யார் வர்றா? பிசாசு உள்ள வந்து அந்த பவரை எடுக்கிறதுக்கு வர்றான். அப்போ எப்படி எடுக்க முடியும்? ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாக இவங்களை செய்ய வச்சுட்டா அந்த உரிமையை இவர்கள் இழந்து போயிடுவாங்க. அந்த உரிமை யாருக்கு வந்துடும்? ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்றது ரெண்டாவது. அங்கே விஷயம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்க? மீறினாங்க. அதை அவங்க செய்யலை. அப்போ என்னுடைய ஆண்டவர் கர்த்தர் அப்படின்னா என்னை ஆண்டு கொள்கிறவர்னு அர்த்தம். அவர் சொல்கிறதைத்தான் நான் செய்யணும். அப்போ தான் நான் அவர் ஆண்டவர்னு மதிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுட்டு இன்னொருத்தன் சொல்கிறத நான் கேட்டேன்னா எனக்கு ஆண்டவர் யார்? நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு ஆண்டவர் யாருன்னு சொல்கிறேன்? இவர் இல்லை, கர்த்தர் இல்லை, இன்னொருத்தன் தான், பிசாசு தான் என்னுடைய ஆண்டவர்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம். அதைத்தான் ஆதாமும் ஏவாளும் செஞ்சாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை அனுப்பி வைத்தார். இப்போ பூமிக்கான அதிகாரம் மனிதனிடமிருந்து யார்கிட்ட போயிடுச்சு? இப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு வர்றாரு. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு சோதனை வருது. சோதனையில் தான் இப்போ பிசாசு என்ன சொல்கிறான்? இந்த உலகத்தின் மகிமை எல்லாத்தையும் அவர்கிட்ட காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இதை நான் என்ன செய்கிறேன்? அவன் அந்த நேரத்தில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மை. ஆண்டவர் நீ என்ன என்கிட்ட போய் சொல்கிறான்னு சொல்லவே இல்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, பிசாசு நம்மக்கிட்ட போய் பேசுவான், ஆண்டவர்கிட்ட அவனால் போய் பேச முடியாது, போய் பேச மாட்டான். யோபுனுடைய காரியத்தில் அவன் போய் சொல்கிறான் பார்த்தீங்களா? அவன் சும்மாவா யோபு உண்மை விருதாவாகவா துதிக்கிறான்? நீர் அவனை என்ன செய்திருக்கிறீர்? ஆண்டவர் இல்லைன்னு சொன்னாரா?
அப்போ ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார் என்பது உண்மை. யோபுவை பாதுகாத்தார் என்றால் உங்களையும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார். அவன் போயிட்டான். இப்போ ஆண்டவர் இன்னும் கல்வாரி சிலுவைக்கு போகலை. சிலுவையில் என்ன பண்ணார்? நம்ம எல்லாம் சொல்கிறோம் சாத்தானுடைய தலையை நசுக்கினார்னு சொல்கிறோமா? அப்போ என்ன பண்ணார்? சிலுவையில் மரித்த உடனே அவர் உடனே உயிர் தெழுல. அவர் எங்கே போனார்? அவருடைய ஜீவன் பிரிந்த உடனே அவர் எங்கே போனாருங்க? பாதாளத்துக்கு போனார். பிசாசுடைய ஆவிகள் அவரை என்ன செய்து வைத்திருந்தது? கட்டி வைத்திருந்தது. காரணம், உலக மனிதனுடைய மொத்த பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் அத்தனையும் அவர் மேல் சுமத்தப்பட்டிருந்தது பிதாவினால். அப்போ பிதாவுடைய பார்வைக்கு அவர் பாவியா இருக்கிறார். அவர் பாவம் செய்யலை. நம்முடைய பாவங்களை பூரா அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் நீதிமான் என்கிற ஸ்தானத்திலிருந்து, பரிசுத்தமான தேவன் என்கிற ஸ்தானத்திலிருந்து இப்போ என்னவா மாறிட்டாரு? சிலுவையில் பாவம் ஆக்கப்பட்டார். வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போ பாவம் ஆக்கப்பட்டதுனால, பாவம் ஆக்கப்பட்டு இறந்ததுனால அவர் நேரம் எங்கே போனார்? அப்போ பாவியா ஒரு மனுஷன் இறந்தானா எங்கே போவான்? அதே மாதிரி தான் அவரும் போனார். இப்போ 3 நாட்கள் கழித்து பிதாவுடைய சத்தம் அங்கிருந்து வருது. பிதாவுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொண்டு பாதாளம் வரை சென்று தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வைக்கிறார். உயிர்த்தெழுந்து வரும்போது அவர் சும்மா வரல. என்ன பண்ணாருங்க? எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன செய்தாராம்? அப்போ பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொண்டு அந்த பாதாளத்தினுடைய திறவுகளை என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டு வந்தார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த பூமியுடைய அதிகாரம், பாதாளத்தினுடைய அதிகாரம், அத்தனை அதிகாரத்தை என்ன செய்தார்? இப்போ ஆண்டவர் எடுத்துக்கொண்டு வந்துட்டார். அதுதான் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. இப்போ சொல்றாரு, பூமியினுடைய அதிகாரம் இப்போ யார்கிட்ட இருக்குன்றாரு? மனுஷகுமாரனான என்கிட்ட இருக்குங்கிறார். இப்போ மறுபடியும் அந்த அதிகாரத்தை தூக்கி பேதுருக்கிட்டையோ யோவான்கிட்டையோ அவர் கொடுக்கல, அவரு கையில் வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம சொல்லலாம் அவர் ஆண்டவர் அதனால கையில் வச்சிருக்காரு. இல்லை, அவர் மனிதனுடைய பிரதிநிதியாக நின்று வச்சிருக்கிறார். அதனால தான் மனுஷகுமாரன்னு சொன்னேன். மனுஷனாக தானே வந்தார், மனுஷனாக தானே மரிச்சார், மனிதகுமாரனாக தான் எந்திரிச்சார். அல்லேலூயா. அப்போது பிசாசுடைய அதிகாரத்தை அவர் பிடுங்கி கொண்டு இப்போ வச்சிருக்கிறதுனால யாரெல்லாம், எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை இயேசுதானுடைய ஆண்டவர், இயேசுதானுடைய இரட்சகர் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எந்த அதிகாரம்? பூமிக்கான அதிகாரம். பூமியில் உள்ள பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படுது? இப்போ அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு. இப்போ எல்லாம் முதல்ல ஆதாம்கிட்ட கொடுத்த மாதிரி பொத்தாம்பதுவா எல்லார்ட்டையும் கொடுக்கல. இப்போ ஆண்டவர் யார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்துல என்ன செய்கிறாரு? அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. அதெல்லாம் சொன்னார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் சொன்னாரா இல்லையா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதிகாரம் இவர்கிட்ட இருக்கு, இவர் தான் போகணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் போய்ங்கிறார். அப்போ நாமெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளை அனுப்புகிறாருன்னா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்து தான் என்ன செய்கிறாரு? அனுப்புற. அப்போ பூமியின் மீதான அதிகாரம் இப்போ யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குங்க? சத்தமாக சொல்லுங்க. அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளிடத்துல பூமிக்கான அதிகாரம் இருக்கிறது. அப்போ பூமிக்கு ஆண்டவரே வரணும்னாலும் யாரை கேட்டு தான் வரணும்? யாரை கேட்டு வரணும்? உங்களை என்னையும் கேட்டு தான் வரணும். ஏன்? ஏன் அந்த அதிகாரத்தை இப்போ யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? அல்லேலூயா. பூமியில் நல்லது கெட்டது நடக்கணும்னா அது யார் நினைக்கணும்? அதை இந்த சத்தியம் அறியாததுனால தான் ஜனங்க என்ன செய்கிறாங்க? சங்காரமாய் ஆகிறார்கள். சத்தியத்தை அறியும் போது தான் சத்தியம் உங்களை என்ன செய்யும்? பூமிக்கான அதிகாரமே உங்களிடத்துல என் இடத்துலையும் இருக்குன்னா வீட்டில் நடக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இப்போ ஆண்டவரே இதை மாற்றும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய அதிகாரத்தை என்ன செய்கிறேன்? நான் உபயோகப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால குழப்பங்களையும் பிரச்சனையும் கொண்டு வர பிசாசே உன்னை கட்டி துரத்துறேன்னு சொல்லணும்.
அதிகாரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே நீங்கள் இதை செய்யுங்க, ஆண்டவரே நீங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுனால தான் சொன்னார் எல்லாம் முடிந்தது. அவர் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் செய்ய வேண்டியது யாரு? அதனால தான் எனக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் போங்கன்னார். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆனால் ஆண்டவரே நீங்கள் வந்து செய்யுங்க, ஆண்டவரே நீங்கள் இதை மாற்றுங்க, ஆண்டவரே நீங்கள் இதை பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் அதிகாரம் என்ன? தேவன் உங்கள் கையில் என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அப்போ உங்களிடத்தில் அதிகாரம் உண்டு. அதுக்கு பேர் தான் விசுவாசியின் அதிகாரம். இந்த அதிகாரம் எனக்கு இருக்குன்றது எப்போ தெரியும்? எப்படி தெரியும்? பைபிளை டெய்லி உட்காந்து வாசிச்சாதான் தெரியும். அதை விலைக்கு சொல்கிற நல்ல சபைக்கு போனால் தான் தெரியும். அப்போ திருடன் வர்றது ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு இல்லை, ஆசீர்வாதத்தை திருடிட்டு போகிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் என்றால் வாழ்வு என்று சொன்னேன் ஏற்கனவே. அப்போ நம்முடைய வாழ்வு, நமக்கு வாழ்வை கொடுக்கும்படி வந்தவர் தான் ஆண்டவர். மட்டுமல்ல, பரிபூர்ணமான வாழ்வை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பரிபூர்ணமான வாழ்வுனா என்ன? அடுத்தது சிலர் இது என்ன பண்ணிடுறாங்கன்னா, வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு மட்டும் ஒதுக்கிடுறாங்க. தவறு. ஆவிக்குரிய வளர்ச்சியும் சரி, மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான வளர்ச்சியும் சரி, இது ரெண்டு சேர்ந்தது தான் என்னது? பரிபூர்ணமான வாழ்வு. ஏன்னா அவர் சேனையின் தேவன் அல்ல, சேனைகளின் தேவன். வான சேனைக்கும் அவர் தான் தேவன், பூமியுடைய சேனைக்கும் அவர் தான் தேவன், பாதாளத்திலே உண்டாக்கப்பட்ட பிசாசுகளுக்கும் தேவன் யார் தான்? ஏன்னா அவரால் படைக்கப்பட்டதனால் அவர் தான் படைத்தார். தூதர்களாக படைத்தார், அது பூரா நாசக்கடா போச்சு, கீழே விழுந்துச்சு. அப்போ ஆண்டவரால் படைக்கப்பட்டதுனால இவர் பேர் சேனைகளின் கர்த்தர். அப்போ மோர் அபண்டன்ட்லி என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம் அல்லது அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம். தேவன் இப்படிப்பட்டவர். அல்லேலூயா. பெருக்கத்தை கொடுக்கிறவர், பெருக்கமான நினைவுகளை உடையவர். தேவனை பெற்று அனுபவிக்கிற ஜீவன் தான் அந்த பரிபூர்ண ஜீவன். தேவன் இல்லாமல் நீங்கள் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது என்ன இல்லை, அது ஜீவன் அற்ற வாழ்க்கை. ஜீவனை கொடுப்பது ஆண்டவர் தான். உயிர் இருக்கும் பூமியில், ஆனால் ஜீவன் இருக்காது. உயிர் வேற, ஜீவன் வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன? அது என்னன்னு புரியலையா பாஸ்டர்? தேவனுடைய ஆசீர்வாதம்னா ஒன்றும் இல்லை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ அடுத்த கேள்வி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? ஆபிரகாமுக்கு என்னென்ன இருந்துச்சுன்னு கவனிச்சிங்கன்னா அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். முதலாவது, நல்ல வாழ்க்கை இருந்தது. ஆபிரகாமுக்கு நல்ல வாழ்வு இருந்தது. அவன் செய்கிற காரியத்தில் எல்லாம் வெற்றியை பெற்று கொண்டிருந்தான், வெற்றி இருந்தது. மூன்றாவது, தெய்வீக சுகத்தோடு இருந்தார். அல்லேலூயா. நான்காவது, ஐஸ்வர்யமானாக இருந்தார். இந்த நான்கு சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னதுங்க? ஆசீர்வாதம். நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே இந்த 4 விஷயம் இருக்குன்னு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதம்னா பணம். ஆசீர்வாதம்னா என்ன? பணம். இவங்க பணத்தை பற்றியே பேச, நாங்கள் பணத்தை பற்றி பேசலை. கர்த்தரின் ஆசீர்வாதமே. அப்போ ஐஸ்வர்யம்னா என்ன? ஆசீர்வாதத்துக்கு பேர் பணம்னா ஐஸ்வர்யம்னா என்ன? அப்போ பதில் தெரியாது. ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டதே தப்பாக புரிஞ்சுருக்கிறோம். ஆசீர்வாதம்னாலே பணம். இப்போ யார் மணி மைண்டடாக இருக்கா? யார் மணி மைண்டடாக இருக்கா? ஆசீர்வாதம்னா பணம்னு யார் நினச்சிருக்கானோ அத்தனை பேரும் என்னவா இருக்கான்? மணி மைண்டட். அப்போ சத்தியத்தை அறியணும்னா ஆண்டவர்கிட்ட உட்காரணும். கர்த்தர் என்ன இந்த வசனத்திலேருந்து என்ன சொல்கிறாருன்றது புரியணும். கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு தெரியணும், அவருடைய சித்தம் என்னன்னு தெரியணும். மனிதனை பற்றின சித்தம் ஆண்டவருக்கு என்ன இருந்துச்சு? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்கிறார். மாறாதவர்னு என்ன அர்த்தம்? நேற்றுக்கு ஒன்றை சொல்லிவிட்டு நாளைக்கு தலையை சுரிஞ்சிக்கிட்டு இருக்கிறவர் இல்லை. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. நேற்று என்ன சொன்னாரோ அதான் இன்னைக்கு, இன்றைக்கி என்ன சொன்னாரோ அதான் நாளைக்கு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும். அப்போ நமக்கு நல்லா தெரியும் அவர் நேற்று என்ன அவருடைய சித்தம் மனிதனை குறித்து இருக்குதோ அதுதான் இன்னைக்கு. ஆதாம் ஏவாள் மேலே தேவனுடைய சித்தம் என்னவா இருந்ததோ அதுதான் இன்னைக்கு. அப்போ நம்முடைய முற்பிதாக்கள்
ஆதி பிதா ஆதாம் ஏவாள், அதிலிருந்து தான் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சோம், வந்தோம். முதல்ல அப்போ நம்முடைய ஆரிஜின் எதுன்றது தெரியணும். 4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தாவையோ பாட்டியவோ பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் இதிலிருந்து வந்தோம், நாங்கள் அதிலிருந்து வந்தோம். ஆதாம் ஏவாள் இல்லைன்னா இங்கே யாருமே வந்திருக்க முடியாது. ஒட்டுமொத்த மனுக்குலமும் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ சைனாக்காரனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காக்காரனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எங்கேருந்தான் வந்தான்? அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அப்படி தான். ஆண்டவர் மேலேருந்து பார்க்கிறவர், கழுகின் பார்வையில் இருக்கிறவர் ஆண்டவர். நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம். நமக்கு தான் ஒருத்தன் உயரமாக, ஒருத்தன் குட்டையா, ஒருத்தன் வெள்ளையா கலராக இருக்கான், ஒருத்தன் கருப்பாக இருக்கான். இதெல்லாம் நமக்கு. தேவனுடைய பார்வையில் எல்லாரும் ஒரே ஹைட்டு தான். தேவனுடைய பார்வையில் எல்லாம் அவருடைய பார்வையே வேறு. அப்போ ஆவிக்குரியவர்கள் தேவனை போல பார்க்க பழகணும். அப்போ மாம்ச பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் பெருக்கத்தை அடைய வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். ஆகையினால ஆசீர்வாதம்ன்றது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி நினைக்கக்கூடாது. அநேகர் ஆசீர்வாதத்தை தவறா பிரசங்கிக்கிறதுனால தான் அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒன்று, இப்பயும் பணத்தை குறித்து நான் பேசலை. பணம் அதில் அடக்கம். எத்தனை ஊழியக்காரவங்க தெய்வீக சுகத்தில் இருக்காங்க? எத்தனை ஊழியக்காரவங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசிட்டு எத்தனை பேரால் தெய்வீக சுகத்தோடு இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முடியாது. என்னைக்கு கர்த்தர் கொடுக்குற சுகத்தை நீ நம்புறியோ அன்னைக்கு தான் நீ என்ன செய்வ. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுறது ஒன்று தான், கர்த்தருக்கு விரோதமாக பேசுறது ஒன்று தான். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 3 levels ஆஃப் லைஃப் ஆண்டவர் சொல்றார். முதலாவது, நாட் எனஃப், போதுமான அளவு இல்லை. எல்லாரும் சொல்லுவோம் நாட் எனஃப், போதுமான அளவு இல்லை. இது முதல் வாழ்க்கை. ரெண்டாவது, ஜஸ்ட் எனஃப். எல்லாரும் சொல்லுவோம். அப்படின்னா தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமை. எல்லாரும் சொல்லுவோம் தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமை. மூன்றாவது, மோர் தென் எனஃப். எல்லாரும் சொல்லுங்க. மோர் தென் எனஃப் அப்படின்னா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற. அப்போ 3 விதமான வாழ்க்கை கிறிஸ்தவத்தில் உண்டு. முதலாவது, போதுமான அளவு இல்லை. இரண்டாவது, தேவை இருக்குது, அது சந்திக்கப்படுது. மூன்றாவது, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். முதலாவது இந்த நாட் எனஃப் லைஃப், போதுமான அளவு இல்லை அப்படின்னா, இப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் இந்த வாழ்க்கையிலே வாழணும்னு விரும்புகிறீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். எத்தனை பேர் எனக்கு போதுமான அளவு இல்லைங்க, அந்த வாழ்க்கையே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். யாருமே இல்லை. ஏன்னா யாரும் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கணும்னு யாருமே என்ன செய்யறதில்ல, விரும்புறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் ஆதாமை ஏவாளை உண்டாக்கின உடனே அவங்களுக்கு தேவைன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையும் வச்சார். அவங்களுக்கு டெய்லி காய்க்கிற மாதிரி, டெய்லி பழம் வர்ற மாதிரி ஒரு 3 மரத்தை மட்டும் உண்டாக்கியிருக்கலாம். ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு கிரேப்ஸு. முதல் நாள் ஆப்பிள் வரும், திங்கக்கிழமை இதை எடுத்துக்க, செவ்வாய்க்கிழமை ஆரஞ்சை பிடிங்கி சாப்பிடு, புதன்கிழமை கிரேப்ஸு. அடுத்து திரும்ப என்ன செஞ்சிடலாம், வியாழக்கிழமை அந்த 3-4 கேப்பில் அடுத்த ஆப்பிள் வந்துடும். இப்படி ஆண்டவர் உண்டாக்கியிருக்கலாமா? உண்டாக்கியிருக்க கூடாதா? பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. இல்லை, ஏராளம் தாராளமாய் கனி விருட்சங்களை என்ன செய்தார், உண்டு பண்ணாரா இல்லையா? ஏன் அப்படி செஞ்சார்? இதில் எத்தனை இவங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பரப்பளவை ஞாபகம் வச்சு பேசுங்க. ஏதேனும் தோட்டம் 3 நாடுகள் கொண்ட பரப்பளவு. அந்த தோட்டம் ஃபுல்லாக எத்தனை கனி விருட்சங்கள் இருக்குது. இதில் மிஞ்சி போனவங்க எத்தனையை சாப்பிட்ருப்பாங்க? 100ல் 10% கூட இவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. மீதி பூரா என்ன தான் ஆயிருக்கும்? கீழே விழுந்து மக்கி என்ன செஞ்சுருக்கோம், மறுபடியும் வளர்ந்து. ரொம்ப ஓவராக இருக்குயா, இதெல்லாம் தேவையா? நம்மளை படைக்க விட்டுருந்தா நம்ம தான் யோசிச்சிருப்போம், இவ்வளோ தேவையா நமக்கெல்லாம்? 5 சட்டை போதாதா? போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை, கொடியில் காயறதுக்கு ஒரு சட்டை, இப்படி. ஏன்னா மைண்டு மாறணும். மைண்டு மாறாதனால தான் என்ன இருக்குது,
அதைத்தான் நம்ம கலோக்கியலாக பேசும்போது சின்ன புத்தியாக இருக்காதீங்கன்னு சொல்லுவோம். மைண்டு சின்னதாக இருக்கக்கூடாது. மைண்டு சின்னதாக இருந்தால் தேவனால் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆண்டவர் முதல்ல எதை ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்முடைய மனதை பெரிதாக்குகிறார். மனசு பெருசாகும் போது தான், மைண்டு பெருசாகும் போது தான் 2 ரூபா பிச்சைக்காரவங்களுக்கு போட்டவங்க 10 ரூபா எடுத்து போடுவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா அதே 2 ரூபாய் என்ன செய்யும்? வீட்டுக்குள்ளே போய் தொலாவிக்கிட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு புரியுது, ஆனால் சத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க. அது நல்லது. எகிப்தின் அடிமைத்தன வாழ்வு தான் என்னது? போதுமான அளவு இல்லை, நாட் இனஃப் லைஃப். குறைவும் தாழ்ச்சியும் அங்கே இருக்கும். எந்த லைஃப்பில்? நாட் இனஃப் லைஃப்பில் குறைவு இருக்கும், தாழ்ச்சி இருக்கும். ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு எப்படி? சம்பூர்ணம். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. முடிவு சம்பூர்ணம்னா நிரம்பி வழிகிற நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, மேலும் மேலும் பெருக வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நம்ம நினைக்கிறோம், அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஐயா. அப்போ அடுத்த கேள்வி, தேவனுடைய சித்தம் என்ன? அது தெரியணும்ல. மனிதனை பற்றின தேவனுடைய பொதுவான சித்தம் என்ன? நாம் எல்லா விதத்திலும் பெருக்கமாய் இருக்க வேண்டும், நிரம்பி ஒழிக்கிற ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்து 2வது லைஃப் வந்து ஜஸ்ட் இனஃப், தேவைகள் சந்திக்கப்படுகிற நிலைமை. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நிலைமையில் ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. தேவை சந்திக்கப்படுதியா? போதும், நான் ஜோம் பண்ணுறேன், ஒரு தேவை வருது, ஜோம் பண்ணுறேன், சந்திக்கப்படுது, போதும். இதுக்கு மேலே வளர்ந்துட்டா அது வந்து ரொம்ப ஓவர்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே வளர்ந்துட்டா அது ரொம்ப ஓவர்னு நினைக்கிறாங்க. நான் கேட்குறேன், உங்கள் தேவை மட்டும் சந்திக்கப்படுற நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஊழியத்தில் ஒரு தேவை வரும்போது உங்களால் எப்படி கொடுக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு நான் கேட்குறது? உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஜோம் பண்ணுறீங்க, தேவை சந்திக்கப்படுது. இந்த நிலைமையில் மட்டுமே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஊழியத்தில் ஒரு தேவை வருது, உங்களுக்கே தெரியுது, ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேவைக்கு உங்களால் எப்படி தர முடியும்? ஏன்னா உங்களுக்கே என்ன தான் இருக்குது? உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் போதுமான அளவு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா தேவனுடைய காரியங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியாது? செலவு பண்ணவே முடியாது. எப்போது நீங்கள் நிரம்பி வழிக்கிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுகிறீர்களோ அப்போது தான் தேவனுடைய சித்தத்தை உங்களால் ஈஸியாக நிறைவேற்ற முடியும். சில உதாரணங்கள் சொல்கிறேன். சர்ச்சுக்கு இடம் வாங்கணும், அதில் பில்டிங் கட்டணும், அப்புறம் சர்ச்சுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், அதில் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யணும், இப்படி பல விஷயங்கள் அதில் வருது. இதெல்லாம் செய்யணும்னா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? தாராளமாய் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ நாம் நிரம்பி வழிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் தேவனுடைய ராஜ்யமாகிய சபை இந்த பூமியில் கட்டப்படும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவர் ஏன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, முதல்ல நாம் நல்லா இருக்கணும், 2வது நாம் சபையினுடைய காரியங்களுக்கு என்ன செய்யணும்? உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய், உதாரத்துவமாய் விதைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? ஏன்னா அதன் மூலம் சபையானது என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அப்போது ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரியும். ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? அவர் தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படணும், கட்டப்படணும், அதுக்காக தான் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நல்லா யோசிச்சுங்க, குறைவின் நிலைமையிலிருந்து போதுமான நிலைமைக்கு ஆண்டவரால் நம்மை உயர்த்த முடியும் என்றால், போதுமான நிலைமையிலிருந்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை உயர்த்த முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது 3 நேரம் நல்லா சாப்பிடவே அவங்களால முடியாது. ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அடிமைகள், குறைவில் தான் இருந்தாங்க. ரைட்டுங்களா? அந்த வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணி எங்கே கூட்டு வர்றாரு? இப்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணது கானான், நிரம்பி ஒழிகிற ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற
தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி வாக்கு பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் அடுத்த நிலைமை அவங்க எங்கே போகிறாங்க? வனாந்திர வாழ்க்கைக்கு போகிறாங்க. முதல்ல எகிப்தினுடைய வாழ்க்கை, ரெண்டாவது வனாந்திர வாழ்க்கை. எகிப்தின் வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கை, அதில் நிறைவே கிடையாது. சாப்பாடே ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும். ஆனால் அடுத்து வனாந்திர வாழ்க்கை வருது. வனாந்திர வாழ்க்கையில் அவர்களுக்கு பரலோகத்தின் உணவாக இருக்கக்கூடிய மன்னா கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க அதை சாப்பிட்டாங்க. அந்த மண்ணால கூட ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம்? பெரிய ஜீவனை வச்சுருந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. அதை சாப்பிடும்போது இவர்களுக்குள்ள புது பலன். அதை சாப்பிடும்போது உள்ளே இருந்த வியாதி, ஒருவேளை வியாதி இருந்துச்சான்னு தெரியாது, அவங்களுக்கே தெரியாமல் உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நான் விசுவாசிக்கிறேன், அந்த மண்ணாவை சாப்பிட்ட போது அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அத்தனையும் சோமாக இருக்கும். ஏன்னா அது எங்கேருந்து வந்துச்சுங்க? பரலோகத்திலேருந்து வந்தது. பரலோக உணவு அது. அப்போ பரலோக உணவு நமக்குள்ளே போகும்போது நம்முடைய குறைவுகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிக்கும். அப்போ பரலோக உணவுக்கு பேர் தான் மன்னா. மூன்றாவது ஒரு வாழ்வு கானானுடைய வாழ்க்கை. பாலும் தேனும் ஓடுகிற வாழ்வு, நிரம்பி வழிகிற வாழ்வு அது. இந்த வாழ்வை அடையணும்னா, கானானுக்குள்ளே போகணும்னா தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நான் ஆண்டவர் மேலே விசுவாசமாக தான் இருக்கேன். வர்ஷிப் நடக்கும்போதே சொன்னேன், விசுவாசம் வெறும் இருதயத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது. எதில் வரணும்? அது செயல்ல, கிரியைகளில் வரணும். இருதயத்தில் உண்மையிலே விசுவாசம் இருந்தால் அது கிரியையில் கண்டிப்பாக வரும். அப்போ விசுவாசம்னா என்ன? விசுவாசம் எதனால் வருமா? கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால். கேள்வி என்று சொல்லப்படுவது கேட்டுக்கொண்டே இருப்பது. எதை கேட்டுக்கொண்டே இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் என்ன வருமா? விசுவாசம் வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை டெய்லி நீங்கள் கேட்குறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரை தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் வேதம் வாசித்து அதை உங்கள் காது என்ன செய்யணும்? உங்கள் காது கேட்குற அளவில் நீங்கள் என்ன செய்யணும்? அதை வாசிக்கணும். சவுண்டாக இல்லை, காது கேட்குற அளவில் வாசித்தா போதும். அப்போ தினமும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வேற எங்கேயும் பார்த்து கேட்குறீங்களோ இல்லையோ, என்ன செய்யலாம்? வசனத்தை நீங்கள் வாசித்து உங்கள் காது அதை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்போ விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும், வார்த்தையினால வரும். அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் என்ன வரும்? கேட்கலைன்னா என்ன வரும்? அவிசுவாசம் வரும். கேட்டுக்கொண்டே இருந்தால், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தால் விசுவாசம் வளரும். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்காம மற்ற மனிதனுடைய வார்த்தையை, மற்ற விஷயங்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா என்ன வரும்? அவ்வளோதான், சிம்பிள். ஏன் அடிக்கடி விசுவாசம் குறைஞ்சு போகுது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நாம் கொடுக்காததுனால தான் நமக்கு என்ன வருது? உள்ளத்தில் அவிசுவாசம் ஆண்டவர் மேலே வருது. அப்போ தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வச்சு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த நிரம்பி வலிக்கிற ஆசீர்வாதத்தின் நிலைமைக்கு நேராக நம்ம எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? போக ஆரம்பிப்போம். இந்த நிரம்பி வலிக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உபாகமம் 6, 1 முதல் 3. போதும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும்.
எப்போ வரைக்குமா? உயிரோடு இருக்கும் நாள். எத்தனை பேர் உயிரோடு இருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்களும் சரி, உங்கள் குமாரனும் சரி, உங்கள் குமாரத்திகளும் சரி, என்ன செய்யணுமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இந்த பயந்துன்னு சொல்கிறது வந்து எதையோ பார்த்து நடுங்கிறது இல்லை. இந்த பயம் என்று சொல்லப்படும் போது கர்த்தருக்கு பயந்துன்னு சொன்னால் அவருக்கான மரியாதையை என்ன செய்யணுமா? கொடுக்கணும். எப்போ வரைக்கும்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயந்து என்ன செய்யணுமா? அவர் நமக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன செய்யணுமா? எல்லாரும் இங்கே கவனிங்க, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நான் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னே தெரியலன்னா எப்படி கீழ்ப்படிவீங்க? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, எதை செய்யணும்னு சொல்லுது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும்னா தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உட்காந்து தியானம் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஓ ஆண்டவர் இதை சொல்கிறாரோ, ஓ ஆண்டவர் இதை சொல்கிறாரோ, அப்போ சில சந்தேகங்கள் வரும், சந்தேகத்தை கேட்க முடியும். அதை விட்டுட்டு வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும் வந்து வெறும் பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா, மற்ற 6 நாள் எனக்கு என்னென்னு உட்காந்துருந்தீங்கன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலைன்னா இது நடக்காது. எது? நிரம்பி வழிக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேரம் நீங்கள் ஒரு நாளும் போக முடியாது. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? மரியாதை கொடுக்கணும். எந்த வகையில்? எப்போ வரைக்கும்? உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும். யார் யார்? நீ, உன் பிள்ளை, உன் குமாரன், உன் குமாரத்தி, எல்லாரும். அவர் நமக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளுக்கும் எல்லா கட்டளைகளுக்கும் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். ஏன் கை கொள்ளணுமா? அடுத்து சொல்றாரு, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி பூமியில நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப நாளைக்கு வாழ்ந்து சுகமா வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி பரலோகம் போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மட்டுமில்ல உங்க பிள்ளைகளும் என்ன செய்யணும்? தேவன் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும். அப்ப ஆண்டவர் எதையெல்லாம் உங்களுக்கு போதித்திருக்கிறாரோ, அப்ப ஆண்டவர் யார்? எப்படி போதிக்கிறாரு? உங்களுக்கு எப்படி போதிக்கிறாரு? உங்க ஊழியக்காரர் மூலமா போதிக்கிறாரு, வார்த்தையை கொண்டு போதிக்கிறாரு. நீங்க வேத வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை தருவாரு. சர்ச்சுக்கு வரும்போது ஊழியக்காரர் மூலியமா உங்களுக்கு போதிக்கிறாரு. அப்போ தேவன் உங்களுக்கு போதிக்கிற அத்தனை காரியங்களை நீங்க என்ன செய்யணுமா? கை கொள்ள வேண்டும். அடுத்து 3வது வசனத்தை சொல்றாரு, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்திற்குள் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய கவனமாயிரு. அதான் எதன் பெரிய ஆண்டவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ நடந்தீனா, அவர் சொன்ன எல்லா கட்டளைகளின்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தீனா, அவர் ஊழியக்காரர் மூலமாக உனக்கு போதிச்சா எல்லா காரியங்களையும் கவனித்து அதை கை கொண்டீன்னா உனக்கு வாழ்நாள் நீடிச்சிருக்கிறோம். மட்டுமல்ல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் நீ போவ, மட்டுமல்ல மிகவும் விருத்தி அடைவாய். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். வேற எந்த ஷார்ட்கட்டும் இதில் கிடையாது. என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏதாவது ஊழிய கரெக்டாக டோக்கனை வாங்கிட்டு போய் ஜோம் பண்ணிட்டு வந்தால் எல்லாம் சரியாக போயின்னு நினச்சிங்கன்னா அதை போல் முட்டாள்தானே எதுவும் கிடையாது. பி கேர்ஃபுல். அல்லது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு சொரூபத்தை தொட்டு கும்பிட்டுட்டா எல்லாம் சரியாயிருன்னு நினச்சிங்கன்னா அதை மாதிரி முட்டாள்தானே எதுவும் கிடையாது. அப்படி எங்கேயாவது பைபிள் வசனம் போட்டுருந்தா எனக்கு காமிங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன். அதே போல் அல்லேலூயா. முதல்ல நாம் நம்முடைய வழிகளை தேவனுக்கு நேராக திருப்பணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுவிட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும், இதைத்தான் புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு போதித்து கை கொள்ளும்படி சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க? மற்றவர்களுக்கு போதிக்கணும்னா நீங்களும் அதை செய்யணும், போதிக்கிறவங்களும் அதை செய்யணும், போதிக்கப்பட்டவர்களும் அதை செய்யணும். அப்படி செய்யும்போது நிரம்பி ஒழிக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக நாம் என்ன செய்வோம்? கடந்து போவோம்.
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நாம் மிகவும் விருத்தி அடையணுமா? எப்படி? மிகவும் பெருக வேண்டும் சொல்லல, மிகவும். விருத்தி அடைவது. ஆண்டோடைய எண்ணத்தை பாருங்க. நாம பெருகுனா போதுன்னு கூட நம்ம நினைச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பெருகுனா பத்தாதுப்பா, மிகவும் பெருகணும், நிரம்பி வழியணும். அல்லேலூயா. உனக்கு தெரியாம உன் பணத்தை வேணா எடுத்தா கூட உனக்கு எவ்வளவு எடுத்தான்னு தெரியக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு தெரியாம உங்க பணத்தை யாராவது எடுத்துட்டா கூட எவ்வளவு மிஸ் ஆச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும் உங்ககிட்ட. அந்த அளவுக்கு தெய்வீக சுகத்துல நீங்க வாழணும். ஒரு வியாதியஸ்தன் உங்ககிட்ட வந்தான்னா உங்ககிட்ட இருக்க தெய்வீக சுகம் அவனை அட்டாக் பண்ணி அவனுடைய வியாதியை காலி பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேசத்துல பாலும் தேனும் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஜனங்களை தேடி பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதாவது ஆசீர்வாதம் வந்துச்சா, அல்லது ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, அதாவது ஆசீர்வாதத்தை தேடி போனாங்களா? ஜனங்கள் தான் ஜனங்களை தேடி ஆசீர்வாதம் வந்துச்சா? இப்போ ஜனங்க மனாந்தரத்தில் இருக்கும்போது கானான் தேசம் அவங்கள நோக்கி வந்துருச்சு, அப்படி தானே? வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தது எப்போ? இவங்க முற்படுறப்பதான். கானான் தேசத்துக்கு போய் சுதந்திரிச்சாங்களா, கானான் தேசம் இவங்களை தேடி வந்துச்சா? இவங்க தான் போய் கானான் தேசத்துக்கு போனாங்க. அப்போ இவங்க ஆசீர்வாதத்தை தேடி போனாங்களா, ஆசீர்வாதம் இவங்களை தேடி வந்துச்சா? ஆசீர்வாதத்தை தேடி நம்ம போனோம். அப்போ ஆசீர்வாதத்தை, அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடி போகிறது சரியா தப்பா? சரி. அப்போ தப்புன்னு சொல்கிறோன்னா என்ன செய்யறது? ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு தேவன் தான் வெளிப்பாட்டை கொடுக்கணும். கானான் தேசம் இவங்களை தேடி வரலங்க. ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் தேவன் அவர்களை நடத்தி கொண்டே சென்றார். அடுத்த கேள்வி, ஜனங்கள் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி போனதுனால ஆசீர்வாதம் வந்துச்சா, அல்லது ஆசீர்வாதத்தின் மேல கண்ணு வச்சு போனதுனால ஆசீர்வாதம் வந்துச்சா? ஆண்டோடைய வார்த்தை நம்பி போனதுனால தான் என்ன வந்துச்சுங்க? அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் மட்டும்தான் வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று சுதந்திரிக்க முடியும். நீங்கள் வேத வசனத்தை அசட்டை பண்ணிட்டு எவ்வளவு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம்னாலும் ஒன்றும் நடக்காது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், நாம் நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் நடந்துடும். எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு ஆண்டுடைய வார்த்தையை படிப்பதற்கு, அதை உங்கள் காது கேட்கறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க. அதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணாமல் போங்க, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் வேத வாசிப்பு நீங்கள் பண்ணுகிற ஜெப நேரத்தை விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஜெபம் என்பது நாம் கர்த்தரிடத்தில் பேசுவது, வேத வாசிப்பு என்பது கர்த்தர் நம்மிடம் பேசுவது. அப்போ எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தர் என் கூட பேசுறதுக்கு தான் நான் இடம் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் நானே பொலன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம்? ஆகையால் நம்முடைய வாயின் வார்த்தைகள், அதான் ஜெபம். கலெக்டர்கிட்ட போய் பேசினாலே கரெக்டாக பேசணும். வளவலன்னு பேசுகிறவங்க உடனே கூட இருக்கால அனுப்பிச்சி விட்ருவோம், போயிட்டு வா நாங்கள் பார்த்துக்குறோம். ராஜாதி ராஜா அவர்கிட்ட போய் நின்று ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? அவர் சொல்லி கொடுத்தாருல ஒரு ஜெபம், எவ்வளோ நேரம் ஜெபம் அது? பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபம் இருக்கா இல்லையா? எவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தாரு? அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நேரம் வரும்? 2 நிமிஷம் கூட வராது. ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் பிடிக்கும்னா இவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும்? ஒரு 2 அதிகாரம் வர மாதிரி சொல்லி கொடுத்துருக்கணுமா? சொல்லி கொடுத்துருக்கூடாதா? ஏன் அதை சொல்லி கொடுத்தாரு? விஷயம் எவ்வளோ மணி நேரன்றது இல்லை, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்றதான் விஷயம். அப்போ நாம் தேவனிடத்தில் பேசுவதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவன் உங்களிடத்தில் பேசுவதை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. அதிகமான நேரம் தேவனுடைய வார்த்தையை படிப்பதில் இடம் கொடுக்கணும், வசனத்தை வாசிக்கணும். நிறைய பேருக்கு பைபிளை திறந்தால் தான் தூக்கமே வருது. ஏன்? பிசாசு உங்களை எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபம் பண்ண விட்டுருவான், ஆனால் பைபிள் படிக்க விட மாட்டான். ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் இல்லாத தூக்கம் வரும்.
இப்போ நாங்கள் வாலிபர்களாக இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த வசதி இல்லை. இன்றைக்கி மொபைலில் எல்லாம் என்ன வந்துருச்சு, பைபிள் எல்லாம் வந்துருச்சு. ஒருவேளை பைபிளை திறந்து படிக்கும்போது ரொம்ப தூக்கம் வருதுன்னா டக்குன்னு என்ன செஞ்சிடணும், நமக்கு தேவை வார்த்தை உள்ளே போகணும். டக்குன்னு மொபைல்லையோ டேப்லையோ என்ன செஞ்சிடணும், அதை வாசிக்க ஆரம்பிச்சிடணும். எந்த வழிகளில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த வழிகளில் போய் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடணும், மகிமையை கொடுக்கணும். அப்போ வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தான் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும். முதல்ல வெளிச்சம் வந்தால் தான் சின்னதாக இருக்க மைண்டு பெருசாக மாறும். பெருசாக மாறினா தான் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். இதுதான் தேவனுடைய நியதி. மைண்டை சின்னதாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கங்களை பெறவே முடியாது. இதை திட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி போனதுனால தான் ஆசீர்வாதம் வந்துச்சே தவிர ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணு வச்சுக்கிட்டு அவங்க போகலை. வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் வனாந்தரத்திலே செத்தார்கள். யாரெல்லாம் ஆண்டவரை நம்பலையோ, அவருடைய வார்த்தை நம்பலையோ, அந்த தலைமுறை என்னாச்சுங்க, வனாந்தரத்தில் இறந்து போச்சு. அந்த தலைமுறையில் 2 பேர் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. யார்? யோசுவாவும் காலேபும் மட்டும்தான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தலைமுறையிலே இந்த 2 பேர் மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஆண்டவர் எப்படி பேசினாரோ அதே மாதிரி பேசினாங்க. மீதி எல்லாரும் என்ன பேசினாங்க, ஆண்டவருக்கு விரோதமான பேச்சை, அவிசுவாச பேச்சை, இல்லைங்க நான் என் வீட்டில் நடக்கிறத தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையின் பேச்சை பேசுனாங்க. அத்தனை பேர் செத்தான். வாழ்ந்து செழித்திருக்கணும்னா கர்த்தர் எப்படி விசுவாசத்தில் பேசினாரோ அது மாதிரி பேச தெரியணும். பேச தெரியலன்னா வாய் என்ன செய்யணும், ஒரு ஜிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். வாய் இருக்குன்றதுக்காக கண்டதையும் பேசுறது இல்லை. அல்லேலூயா. தேவன் எதற்காக மனிதனுக்கு பேசுகிற சக்தியை கொடுத்தார்? தன்னுடைய தன்மையில் உண்டாக்குனார். ஏன்? தன்னை போல பேசணும், தன்னை போல நடக்கணும், தன்னை போல பார்க்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் உண்டாக்குனார். வாய் இருக்குன்றதுக்காக என்ன செய்யக்கூடாது, சல்ல 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 சல்லன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அதற்காக தேவன் உண்டாக்கலை. அல்லேலூயா. ஏன்னா அனாவசிய பேச்சு எப்போ வரும் தெரியுமா? என்னைக்கு சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றா கூடுறாங்களோ அன்றைக்கி தான் அனாவசிய பேச்சு வரும். ஆண்டவருக்கு பிடிக்காத பேச்சு பூரா அன்றைக்கி தான் வரும். அன்றைக்கி வந்து பேசிட்டு என்ன பண்ணுறது, அதாவது ஜாலியாக இருக்கிறோன்ற பேரில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் பண்ணி பேசி சிரிச்சுக்கிட்டு யாரையாவது ஒருத்தரை கேள்வி பண்ணிக்கிட்டு கடைசியில் அவர் கோச்சிக்கிட்டு எழுந்து போவார். அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வரமாட்டார். ஏன்? எந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட நபரை என்ன செய்கிறது, தாக்கி பேசுகிறது, சிரிக்கிறோன்ற பேரில். பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராத. அது எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி. ஜாலின்ற பேரில் கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கான்னா அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய விதை. இதை மறந்துடாதீங்க. என்ன விதையை விதைக்கிறீர்களோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை மட்டும்தான் இருப்பான். வேறு எதையும் நீங்கள் அறுக்க முடியாது. மற்றவர்களுக்கு விரோதமான தூசணமான பேச்சை நீங்கள் விதைச்சிட்டு உங்களை குறித்து மற்றவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதை போல் முட்டாள்தனம் எதுவும் இல்லை. பி கேர்ஃபுல். உங்களோட வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். இஷ்டத்துக்கு பேசுறதுக்காக ஆண்டவர் வாயை கொடுக்கல. கர்த்தரை போல பேசுவதற்காக தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், வாயை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வனாந்தரத்தில் செத்தவங்கள்லாம் யாருன்னா, தேவன் பேசினது போல பேசாதவர்கள், தேவனுக்கு விரோதமாக பேசினவர்கள். அந்த தலைமுறை முழுக்க அழிஞ்சிச்சு. அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தான் எங்கே போனாங்க, உள்ள கானான் என்கிற செழிப்பை சுதந்திரித்தார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் ஆண்டவரை போல விசுவாசமாக பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவிசுவாசமாக அவங்க பேசலை. ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க பேசவே இல்லை. அதனால தான் அவங்கள உள்ளே கொண்டு போனார். யோசுவாவும் காலேபும் ஆண்டவரை போல பேசினாங்க. அது நமக்கு பைபிள்லேயே சொல்லப்பட்டிருக்குது. அவங்க தான் அதை வழி நடத்துகிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன், அவனுடைய வீட்டில் டெய்லி என்ன இருக்கணும், வேத வாசிப்பு. முதல் இடம் எதுக்கு இருக்கணும், வேத வாசிப்புக்கு இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஆண்டவரோடு ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அந்த இது இருக்கணும். இது இல்லாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. அவன் பேரளவில் கிறிஸ்தவன், அவ்வளோதான், பெயர் கிறிஸ்தவன். என்னைக்கு இது ரெண்டையும் ஒழுங்காக ஒரு குடும்பம் செய்யுதோ, குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்கிறார்களோ, அன்றைக்கு தான் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்து தங்கும்.
இல்லைன்னா ஆசீர்வாதம் தங்காது. எப்பயுமே தேவை இருக்கும், ஜெபம் பண்ணுவீங்க, சந்திக்கப்படும், அப்புறம் அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு தேவை வரும், ஜெபம் பண்ணுவீங்க, சந்திக்கப்படும். இதே நிலைமையில உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை ஃபுல்லாக. நிரம்பி வழிக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி போகணும்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கனம் எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இமி அளவு கூட குறையக்கூடாது. எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? எதுக்காக ரட்சிக்கப்படுறோம்? ஆண்டவரே, நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன், உமக்கு பிரியமான வாழ்வை வாழுவேன். அதுதான் என்னுடைய அர்த்தம். அந்த உடன்படிக்கை தான் நம்ம ஞானஸ்தானத்தில் செய்கிறோம். செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆனால் வீட்டில் ஆண்டவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோமா? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? எல்லாரும் யோசித்து பார்க்கணும். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணுன்றதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்னு அவர் சொல்கிறாரு. நிரம்ப ஒழிக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் அவர் விரும்புகிறார். நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் அவருடைய எண்ணத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. இப்போ வார்த்தையை நம்பினவர்கள், தேவனை போல பேசினவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், கானான் தேசத்தை சுதந்திரிச்சாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை ஒரு தேவ மனிதன் சபையில் சொல்லும்போது அதை கேட்கணும், அதை புரிந்து கொள்ளணும். கவனிக்கிறதுனா அதை புரிந்து கொள்வது, அப்புறம் அதை என்ன செய்யணும், செய்யணும். வாழ்க்கையில் அதை செயலாக மாற்றணும். அப்போ ஆசீர்வாதம் என்ன செய்யுது, குடும்பத்தை தேடி வர ஆரம்பிக்கும். இதை கேட்டும் கவனிக்காமல், புரிந்து கொள்ளாமல், அதை செய்யாமல் இருக்கிறவர்கள் வனாந்திரத்தில் செத்தவர்களைப் போல ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. உபாகமம் 6:10-13 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டியிருக்கப்பட்ட துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கைக்கொண்டே ஆணையிடுவாயாக. ஆண்டவர் வாக்குப்படின தேசம் எது? கானான். யாருக்கு வாக்குப்படினார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த வசனத்தின்படி யாருக்கு வாக்கு பண்ணினார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு வாக்கு பண்ணினார். இப்போ பாருங்க, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள் அங்கே இருக்கும். ரெண்டாவது சொல்றாரு, நீ நிரப்பாத சகல வஸ்துக்களினாலும் நிரம்பிய வீடுகள் இருக்கும். நீ வெட்டாமல் வெட்டப்படுகிற துறவுகள் அங்கே இருக்கும். நீ நடாத திராட்சை தோட்டங்கள் ஒலிவ தோப்புகள் அங்கே இருக்கும். எல்லாம் ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாராம்? கொடுப்பார். நீங்கள் என்ன செய்வீங்க? அதை சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. திருப்தி அடைஞ்சோன்னே ஒரு ஏப்பம் ஒன்று வரும். வந்தோடனே என்ன செய்யணுமா? நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறக்காத. ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பழக்கம் என்னன்னா, நல்ல விஷயத்தை பூரா மறந்து தொலைவான், கெட்ட விஷயத்தை பூரா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ ஆண்டவர் நல்லதை பண்ணியிருக்கிறாரு, இது எத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்கும்? மிஞ்சி போனால் 3 மாதம் 6 மாதம், அதுக்கப்புறம் மறந்துடுறது. அடிமைத்தனம் அங்கேருந்து எகிப்தில் இருந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு வர்றாரு. 40 வருஷம் ஆகிப்போச்சு. கண்டிப்பாக மனுஷன் மறப்பானா மாட்டானா? அங்கே எப்படி இருந்தோம்ன்றதை மறந்துடுறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மறக்காத. கானான் தேசத்துக்குள்ளே போய் நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யாத, மறக்காத. 13வது வசனத்தை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு மரியாதை செலுத்தி அவருக்கே ஆராதனை செய்து. யாருக்கு? தேவனாகிய கர்த்தருக்கு. அது திரும்ப வாசிங்க அந்த வார்த்தையை. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருக்குன்னு போட்டிருக்கா? அவருக்கேன்னு போட்டிருக்கா? அவருக்கு மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு மட்டும் தான் செய்யணும். தமிழ்ல ஒரு எழுத்து தான் மாறுது இல்லையா? அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அவருக்கே ஆராதனை செய்துனா என்னங்க அர்த்தம்?
ஆராதனை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு மட்டும்தான். அதான் அர்த்தம். அந்தோனியாருக்கோ வியாகுல மாதாவுக்கோ அருளப்பரு, சூசியப்பரு, அந்த வேற என்ன அப்பரு, சின்னப்பரு, ராயப்பரு, எந்த அப்பருக்கும் கிடையாது. அப்பரு, சுந்தரர், மாணிக்கவாசர், ஒரு அப்பருக்கும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். இல்லையா, நாங்கள் அதிலிருந்து வந்தோம். ஒழுங்கா பைபிளை படி. பைபிளில் எங்கே போட்டிருக்குது? பேதுரு சொன்னாரா எனக்கு ஆராதனை பண்ணுன்னு? யோவான் சொன்னாரா எனக்கு ஆராதனை பண்ணுன்னு? பைபிள் படித்தா தானே அது தெரியும். வீட்டில் வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தா? ஹலோ, விக்கிரக ஆராதனையை செய்ய செய்ய வாழ்க்கையில் சாபம் தலைவிரிச்சு ஆடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. போனது 7 கூட்டிகிட்டு வருமா? போன பிசாசு என்ன செய்யும்? 7 பிசாசை கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்காரும். தேவனாகிய கர்த்தருக்கே, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு தான் செய்யணும். அவங்க அம்மாவுக்கு செய்கிறேன், அவங்க அப்பாவுக்கு செய்கிறேன், அவங்க தாத்தாவுக்கு செய்கிறேன், எங்கே போட்டிருக்குது பைபிளில்? ஏன்னா வசனத்தை படிக்காததுனால தான் என் ஜனங்கள் அறிவே இல்லாததுனால் சங்காரமாகிறார். அறிவு வேணும், தேவனுடைய ஞானம் வேணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? வசனத்தை படிக்கணும், பைபிளை படிக்கணும். பைபிள் படிக்காமல் ஒரு நாளும் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரவே முடியாது. ஞாபகம் வச்சுக்க. சப்பரை வரும்போது அதை பார்த்துக்கிட்டு இப்படி இப்படிங்கிறது அறிவு இல்லை. ஏன் இல்லை? பைபிள் வசனம் தெரியல. அதுக்கு ஏதாவது கொண்டு போய் தட்டில் கொண்டு போய் காணிக்க வைக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவர்கள் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வசனமும் தெரியாது. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆர்சி ஃபாதர் பேசினாலே அவங்க ஆர்சி ஃபாதரை மாற்றி விட்டுருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. அதை ஏற்றுக்க மாட்டானுங்க. ஐந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பைபிள் வந்து ஃபாதர்கள் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ மார்ட்டின் லூத்தர் ரட்சிக்கப்பட்டு ஜெர்மனிக்கு போய் அவர் அந்த பைபிளை அச்சு இயந்திரங்களின் மூலியமாக கொண்டு வர ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் தான் பைபிள் ஜெர்மன் மொழிக்கு போச்சு, இங்கிலீஷில் வர ஆரம்பிச்சது. எல்லார் கையில் இன்றைக்கி பைபிள் இருக்குன்னா அதுக்கு மூல காரணம் அவர். தமிழ்நாட்டில் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? சீகன்பால் தரங்கம்பாடியில் வந்து அந்த தேவ மனுஷன் அவ்வளோ வேலை பார்த்துருக்கிறார். அப்போ பைபிள் எதுக்கு கையில் வந்துச்சு? முத்தம் கொடுத்து தொடச்சி வீட்டில் வைக்கிறதுக்கா? உட்காந்து டெய்லி வசனத்தை படிக்கணும். படித்தாதான் இதெல்லாம் புரியும். தேவனாகிய கர்த்தருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே என்ன செய்யணுமா? அவருடைய நாமம் என்ன? அவருடைய பேர் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் அது கூட தெரியாதா? பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு தெரியாது. அவங்க யெகோவான்னு சொல்லுவாங்க, யாவேன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு தான் என்ன செய்யணும்? அதனால தான் பிசாசை இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லி இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு மட்டும் ஆராதனை செய்யும் போது ஆசீர்வாதத்துக்குள்ளே போவோம். இல்லை நான் எங்கள் மாமா வந்து என்னை தப்பாக நினைப்பார், எங்கள் சித்தப்பா என்னை வந்து திட்டுவார், எங்கள் தாத்தா வந்து என்னை வந்து சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க சாபம் தொடர்றதை யாருமே தடுக்க முடியாது. நீ எத்தனை வாரம் கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சாபம் என்ன செய்யும்? தொடர்ந்து பிடிக்கும் என்பதை மறந்து போயிடாது. தேவனுடைய ஆராதனையில், ஆராதனை செய்கிற விதத்தில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆண்டவர் அந்த விஷயத்தில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. விக்கிரக வழிபாடு செய்யும் போது தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அது முதல்ல புரியணும். புரிந்ததை இருதயத்தில் காத்து கொள்ளணும். அப்போ தான் அது எல்லா நாளும் ஞாபகம் வரும். அறியாத காலத்தில் நம்ம செஞ்சுருக்கலாம், ரைட்டுங்களா? அதுவே தப்பு தான். ஆனாலும் தேவன் அதை மன்னிக்கிறார். இப்போ அறிந்த பின்பு, தேவனை பற்றி வெளிப்பாட்டை பேசுகிற சபைக்கு வந்த பின்பு, ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப எதையாவது ஒரு சுரூபத்தையோ அல்லது யாராவது ஒரு புனிதர்களையோ போய் வணங்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு மரியாதை உண்டு. ஆனால் அவர்கள் கடவுள்கள் அல்ல, அவர்கள் தேவன் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிய சாபம் எதுவும் கிடையாது. தேவன் அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். நீங்கள் முழு வேதாகமத்தையும் படித்து பாருங்கள். அவருக்கான மகிமையை அவர் யாருக்கும் விட்டு கொடுக்கறதே கிடையாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வசனம் சொல்லியிருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு மட்டும் ஆராதனை செய்யும்போது நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே போவோம். ஆண்டவரோட சேர்ந்து மற்றவர்களுக்கும் சேர்த்து நாம் ஆராதனை செஞ்சோம்னா சாபத்துக்குள்ளே தான் போவோம். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறோம். மரியாதை வேறு, ஆராதனை வேறு. தொழுது கொள்ளுதல் என்பது வேறு. காலில் விழுந்து கும்பிடணும்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது. தேவதூதன் வந்தாலும் காலில் விழுக முடியாது, விழுகக்கூடாது, அவனே தடுத்துருவான். ஆண்டவர் காலில் விழுந்து பாருங்க, அவர் தடுக்க மாட்டார். ஏன்? அது அவருக்கான மகிமை. அதை செஞ்சு தான் ஆகணும். முழங்கால்கள் யாவும் முடங்கி தான் ஆகணும் ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பாக. சும்மா நான் எல்லாரையும் கும்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் யாதும்பூரே யாவரும் கேள்வி, நான் எல்லாத்தையும் கும்பிட்றேன், இந்த கதையெல்லாம் கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் சபைக்கு, நீங்கள் விக்கிரக வழிபாட்டிலேருந்து ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இனிமே அந்த வழிபாட்டை என்ன செய்யக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துறதுக்காக அதை செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா சாபம் வர்றதை நீங்களே கதவை திறந்து விடுறீங்கன்னு அர்த்தம். வசனம் என்பது தேவனுடைய வார்த்தை. பாரம்பரியம் என்பது மனிதனுடைய வழக்கம். ஏன்னா சிலர் சொல்கிறாங்க, கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவினர் சொல்கிறாங்க, எங்களுக்கு வசனமும் இருக்குது பாரம்பரியமும் இருக்குது. என்ன பாரம்பரியம்? பாரம்பரியம்லாம் யார் கொண்டு வந்தது? ஆண்டவர் சொன்னாரா? வசனத்திற்கு மிஞ்சின பாரம்பரியம் எதுவுமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். நான் தான் சொல்வேன் அடிக்கடி, கிறிஸ்தவத்தில் 2 சடங்கு தான். ஒன்று ஞானஸ்தானம், 2வது திருவிருந்து. இதை மிஞ்சின வேற எந்த சடங்கும் கிறிஸ்தவத்தில் கிடையாது. மற்றதெல்லாம் மனுஷன் கொண்டு வந்தது. அந்த மனிதன் கொண்டு வந்த அந்த சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் தேவனை பிரியப்படுத்தினீங்கன்னா எல்லா மனுஷனையும் உங்களால் பிரியப்படுத்த முடியாது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, எல்லாருக்கும் நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா தப்பு உங்கள் பேரில் இருக்குன்னு அர்த்தம். எல்லாருமே அவரா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் பேரில் ஏதோ தப்பு இருக்குது, நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என் ஆண்டவராலேயே சொந்த ஜனங்களை திருப்திப்படுத்த முடியல. ஞாபகம் வச்சுக்கணும். என் ஆண்டவர் இந்த பூமிக்கு ஊழியத்துக்கு வந்தபோது அவரை சொந்த ஜனங்கள் விசுவாசிக்கலை, அவரை ஏளனமாக நினச்சாங்க. அவராலேயே முடியாது, உங்களால் முடியுதுன்னா நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீர்கள். திட்டமாய் சொல்லுகிறேன், மாய்மாலத்திலிருந்து முதல்ல வெளியில் வா. கர்த்தருக்கேற்ற தேவனுக்கு பிரியமான வழிகளில் முதல்ல நடக்க பழகு. நடந்தீங்கன்னா ஆசீர்வாதம். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, சகல நல்ல வஸ்துக்களினால் நிரப்பப்பட்ட வீடுகள். இதை தேவனே தருகிறார். வீடுகள் வெறுமையாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அது ரொம்ப பரிசுத்தம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. வெறுமைக்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கும் பரிசுத்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக இருந்தார். அவர் பரலோகத்துக்கு போனார். எப்படி பணக்காரர் எப்படி போகலாம்? வசனம் இருக்குல்ல, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே சேருவது எவ்வளோ கடினமான காரியமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அது யாரை சொன்னார்? ஐஸ்வர்யத்தின் மேலே கண்ணு வச்சிருக்கிற பரிசுத்த ஐஸ்வர்யவானா சொன்னார். ஆண்டவர் மேலே கண்ணு வச்சிருக்கிற ஐஸ்வர்யவான ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. அதனால தான் ஆபிரகாம் பரலோகத்துக்கு போனார். ஆபிரகாமை போல இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? எல்லா நேரத்திலையும் கர்த்தருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்க தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வீடுகள் சகல நல்ல வஸ்துக்களினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நல்ல பொருட்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது, அதை தேவன் விரும்புகிறார். வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்களை என்ன செய்யுங்க, வாங்குங்க கர்த்தருடைய கிருபையினால. இந்த ஆசீர்வாதங்களை நோக்கி நாம் போகும்போது, அல்லது கர்த்தர் நமக்கு இதை கொடுக்கும்போது நாம் என்ன செய்யணுமா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சு. அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை நம்பணும். எல்லாரும் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை நம்பணும். தேவைகள் சந்திக்கப்படும் போதும் கர்த்தரை நம்பணும். ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் போதும் கர்த்தரை நம்பணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும் போதும் கர்த்தரை நம்பணும். வனாந்திரத்தில் பொண்ணு பொருளோட ஐஸ்வர்யமாய் நீங்கள் இருக்கும் போதும் கர்த்தரை நம்பணும். அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும்.
கானான் தேசத்துக்குள்ளே போய் நிரம்பி ஒழிக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கும்போதும் நல்ல வீடுகள் கட்டி வீட்டிலே பொருட்கள் எல்லாம் வாங்கி நீங்கள் வைத்திருக்கும் போது என்ன செய்யணுமா? கர்த்தரை நம்ப வேண்டும். தேவன் எவ்வளவு நமக்கு கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டுவதற்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும், வேலை செய்யணும். அது எல்லாம் மன உற்சாகத்தோடு செய்யணும். அதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. என்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல காரியங்களும் என் ஆண்டவர் கொடுத்தது, அது சின்னதோ பெருசோ என்கிற அந்த உணர்வும் அந்த அறிவும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. தேவன் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்கள் உங்கள் பொருளிலிருந்து உங்கள் பணத்திலிருந்து என்ன செய்யணும்? செய்யணும். மன்னாவை பதுக்கல் பண்ணுகிற பேர்வழிகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ட்ரஸ்ட் இன் காட். ஆண்டவரை நம்பு, விசுவாஸ். நீங்கள் தேவனை நம்பும்போது தேவன் உங்கள் கைகளில் என்ன செய்வார்? நிறைய கொடுப்பார். யாருக்கு நிறையா கொடுப்பார் தெரியுமா? யார் அவருடைய ஊழியத்திற்காக உதாரத்துவமாய் செய்து கொண்டே இருக்கிறார், வர்றதை பூரா அப்படி எடுத்து 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 இங்கே போட்டுக்கிட்டே இருக்கானோ அவருக்கு தேவன் என்ன செய்வார்? நிரப்பி கொண்டே இருப்பார். அவர் மாத சம்பளம் வாங்குறவராக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, கொடுங்கள் அப்பொழுது. அப்போ அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஏன்னா அவர் கெட்ட காரியத்துக்கு கொடுக்கல, அவர் எங்கே கொடுக்குறாரு? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் அவருக்கு என்ன செய்கிறார்? அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கொடுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அது ரொம்ப முக்கியம். மன்னா என்பது ஒரு பரீட்சை. வனாந்திரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்த மன்னா ஒரு பரீட்சை. இதில் பாஸ் பண்ணணும். பரலோக உணவு பூமியில் விழுகும். இன்னைக்கு எவ்வளோ உணவு தேவையோ அதை எடுத்து வச்சுக்கணும். நாளைக்கு வேணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? மன்னாவை எடுத்து பதுக்கல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆயிரும்? பூச்சி வந்து அதை அழித்து அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சோம். ஆனால் அதே வெள்ளிக்கிழமை சொல்கிறாரு, நாளைக்கு ஓய்வு நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள், நீங்கள் என்ன பண்ணுங்க, நாளைக்கு வானத்துலேருந்து மன்னா வராது, நாளைக்கு சேர்த்து என்ன செய்யுங்க, எடுத்து வச்சுக்கங்கன்னார். இப்போ எடுத்து வச்சவங்க பூரா அடுத்த நாள் நல்லா என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. எடுத்து வைக்காதவங்க ஒவ்வொரு கூடாரமாக போய், ஐயா நேற்று இந்த மாதிரி விட்டுட்டேன், ஊழியக்காரர் அன்னைக்கே சொன்னார் இதை செய்யணும், அன்னைக்கு கவனிக்கலை, செய்யாமல் விட்டுட்டேன், அதனால் என்ன ஆகிப்போச்சு? இப்போது குறைவாகிப்போச்சு, உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி தான் சாப்பிட்ருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்ன காரியத்தை சரியாக அந்த ஜனங்கள் என்ன செய்யலை. ஆண்டவர் வச்ச பரீட்சையில் எல்லா பேரும் என்ன ஆகிட்டான்? ஃபெயில் ஆகிவிட்டான். அப்படி யாரெல்லாம் மன்னா என்கிற டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனாங்களோ அவங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ளே போகவே இல்லை. அத்தனை பேரும் வனாந்திரத்தில் இறந்து போயிட்டாங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும் உன் பிதாக்களுக்கு அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. போதும். ஆண்டவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிச்சாதான் பிழைப்போம் பெருகுவோம்னு சொல்றார். மட்டுமல்ல, ஏன் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார்? தேவனுடைய கட்டளைகளை அல்லது அவருடைய வார்த்தைகளை மக்கள் கை கொள்வார்களா இல்லையா என்று மக்களை சோதித்து பார்க்கும்படியாகத்தான் என்ன செய்தார்? அவர்களை வனாந்திரத்தில் நடத்துகிறார். மட்டுமல்ல, ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன மாதிரியான நினைவுகளை அவங்க வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்லை, அவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்தினார். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. அப்போ ஆண்டவருக்கு மேலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னு. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் 40 வருடங்கள் அவர் வனாந்தரத்தில் நடத்தினார்.
40 வருடம் என்பது ஆண்டுடைய சித்தமே கிடையாது. அது ஆண்டுடைய சித்தம் இல்லை. ஒரு சில மாதங்களில் அவங்க கானான் தேசத்துக்கு போகணும், இதுதான் ஆண்டுடைய சித்தம். ஆனால் ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. இதை ஜனங்கள் சரியாக செய்திருந்தா சில மாதங்களிலேயே அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நிரம்பி வழிக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம இன்னும் போகலை அப்படின்னா காரணம் என்னென்னா, இன்னும் பல விஷயங்களில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். கீழ்ப்படியாததுனால தான் நிரம்பி வழிக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன செய்யலை, இன்னும் நம்மளால் போக முடியல. வனாந்திர வாழ்க்கைன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டம்னு. கிடையாது. சுயமான விருப்பத்தை, சுய சித்தத்தை வேரோட பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா, அவர் என்ன செய்யன்னு சொல்கிறாரோ அதை செய்ய போகிறேன், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா, வனாந்திர வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. ஏன்னா நான் சுயமாக எதையுமே என்ன செய்ய போகிறதில்ல. காரு டிரைவ் பண்ணுறது ஈஸியாக, உட்காந்து போகிறது ஈஸியாக? சமையல் பண்ணுறது ஈஸியாக, சமைச்சதை சாப்பிட்றது ஈஸியாக? அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய கேப்டனாக இருந்து அவர் நம்மளை வழி நடத்திட்டு போகிறார். எப்பா இன்னைக்கு இதை செய் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டு அதை அப்படியே செய்கிறது ஈஸியா, இல்லை நம்மளே யோசிச்சு இன்றைக்கி என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சு செய்கிறது ஈஸியா? அப்போ எது ஈஸி? வனாந்திர வாழ்க்கை தான் ஈஸி. எப்போ? யாருக்கு? நான் என்னுடைய சுய விருப்பத்தை செய்ய மாட்டேன், தேவனுடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் நான் செய்ய போகிறேன்னு யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு வனாந்திர வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை, நாளைக்கு என்ன நடக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் சொல்லுவார், சொன்னதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அந்த ஏன்னா ஏன் ஈஸின்னு சொல்லணும்னா, இந்த வனாந்திர வாழ்க்கையில் பகலில் ஏசி போட்டிருப்பார், நைட்டு ஹீட்ரு போட்டிருப்பார், வீட்டில் சமைக்க வேண்டியதில்லை, காலையில் எந்திரிச்சு வெளியே வந்தால் மண்ணா பரலோகத்துலேருந்து என்ன செஞ்சிடும், வந்துடும், அதை எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸு கூட என்ன செய்யாது, பழசாகாது, செப்பல் பிஞ்சு போகாது, காலு வீங்காது. எங்கே தங்க சொல்கிறாரோ அங்கே தங்கிக்கலாம், எப்போ கிளம்ப சொல்கிறாரோ அங்கே கிளம்பிடலாம், எப்போ அமைதியாக இருக்க சொல்கிறாரோ அப்போ அமைதியாக இருக்கலாம், எப்போ ஆர்ப்பரிக்க சொல்கிறாரோ அப்போது ஆர்ப்பரிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. ஆனால் ஜனங்களால் இதை என்ன செய்ய முடியல. ஏன்? அந்த மனநிலை இல்லை. எந்த மனநிலை? ஆண்டவர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன், என்னுடைய சுய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன், சுய விருப்பத்தை கொண்டு போய் திணிக்க மாட்டேன், எப்போயுமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்ய போகிறேன்ற மனநிலை ஜனங்களிடத்தில் இல்லாததுனால தான் வனாந்திர வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வனாந்திர வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுருச்சு, எக்ஸ்ட்ரா கையில் வேறு இருக்குது பொன் பொருள் எல்லாம். ஆனாலும் ஜனங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மனநிலை இல்லாதனால தான். அதுதான் இன்னைக்கு நமக்கும் தேவனுடைய வசனத்திற்கும் ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும்? ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும். அப்போ கர்த்தருடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா அது எப்படி நம்மளை சேர்ந்து அது நம்மளை வந்து அடையும்? நான் என்னுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே செய்வேன், ஆனால் ஒரு ஜெபம் பண்ணிடுவேன், கண்ணீர் விட்டுருவேன், எனக்கு எல்லாம் நடந்துடும் நினச்சிங்கன்னா தப்பு, நடக்காது. கண்ணீரை பார்த்து எப்படி வருவார் ஆண்டவர்? கண்ணீருக்கு பின்னாடி இருக்க இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவர். மனுஷனை கண்ணீர் விட்டு ஏமாற்றலாம், ஆண்டவர் அப்படிலாம் ஏமாற்ற முடியாது. கண்ணீர் விட்டு ஆண்டவர் இறங்கிடுவார்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இறங்குவார். அவர் சொன்ன எதையுமே கவனிக்காமல், அதை கேட்காம, அதை செயல்படுத்தாமல் அதனால ஒரு பிரச்சனை வந்து அழுதுகிட்டு இருந்தா அதை எப்படி ஆண்டவர் இறங்கி வருவார்னு நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளை அப்படி இருந்தால் நீங்கள் விடுவீங்களா? முதல்ல என்ன சொல்லுவீங்கன்னா, அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா? அன்னைக்கு சொல்லுவோமா மாட்டோமா? நீ கீழ்ப்படியாமல் போனதுனா இப்போ கீழே விழுந்து என்ன செஞ்சுருக்க, முட்டி பேர்ந்து வந்திருக்கிற சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஆண்டவர் அதை தானே சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு போகிறீங்க, ஒவ்வொரு நாள் வசனத்தை கேட்குறீங்க, ஆனால் அதை கை கொள்ளவில்லை என்றால்
தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பெற்று சுதந்திரிக்க முடியும் என்று நம்புகிறீர்கள். கர்த்தர் நல்லவர் தான், அதே நேரத்தில் நீதி உள்ளவர், மறந்துடக்கூடாது. கர்த்தர் நல்லவர் தான், அதுக்காக எது செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறவர் அல்ல. தேவன் அன்பாக இருக்கிறார் தான். அந்த அன்பினுடைய அடையாளம் தான் அவர் நமக்கு நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிற கட்டளைகள். எந்த பிள்ளை கஷ்டப்படாதது தெரியுமா? அப்பா அம்மா எது சொன்னாலும் அதை கேட்பேன்னு ஒரு பிள்ளை முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த பிள்ளை வாழ்க்கையில் அப்பா அம்மா நினச்சி கஷ்டமே படாது. எது கஷ்டப்படும் தெரியுமா? அது ஒரு விருப்பத்தை வச்சுருக்கோம், அப்பா அம்மா ஒரு விருப்பத்தை வச்சுருப்பாங்க. ரெண்டு விருப்பமும் மோதிக்கணும், ஆப்போசிட்டாக மோதும். அப்போ தான் அந்த பிள்ளை கஷ்டப்படும், நம்ம விருப்பத்தை செய்யவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கையில் யாரும் தேவைகளோடு இருக்கவே இல்லை. அதாவது தேவைகளோடு இருந்து கொண்டே இல்லை. எப்பயுமே தேவையோடு இருந்தாங்கன்னு இல்லை. தேவை இருக்கும், தேவன் சந்திச்சிருவார். கறி கேட்பாங்க, கறி வரும். சாப்பாடு கேட்பாங்க, சாப்பாடு வரும். ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், கிளம்பணும்னா கிளம்பலாம். ஏன்னா மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை ஜனங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அந்த வனாந்திர வாழ்க்கையிலே அவர்களை நடத்தி கொண்டு போனார். அப்போ எதை உணர்த்துவதற்கு? நீ பிழைக்கிறது எதில் இல்லைன்னாரு ஆண்டவர். வெறும் சாப்பாட்டில் இல்லை, இதை நமக்கு சொல்லலை, அங்கேயே சொல்லிட்டாரு. என்ன நம்மத்தாலும் சாப்பாடு 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 அது இல்லை. ஆண்டவராக சாப்பாடான வந்தால் ஆண்டவர் நிற்க தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா சாப்பாடு முக்கியம் இல்லையா? முக்கியம் தான், ஆண்டவரோட முக்கியம் கிடையாது. ஆண்டவரோட சாப்பாடு முக்கியம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் சாப்பாட்டை தெய்வமாக்கி இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. எது என்ன நடந்தாலும் சரி, செத்து கிடந்தா கூட சரி, செத்து பிரேதம் வீட்டில் இருந்தாலும் சரி, போய் என்ன செய்கிறது? தின்னுவிட்டு வர்றது. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு நின்று தின்னுவிட்டு வர்றது. ஏன்னா அந்த ஒரு நேரம் அவன் சாப்பிடலைன்னா அவன் பணமாயிடுவான். அடுத்து அவனுக்கு ஒரு குழியை வெட்டியை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அவன் நினைப்பது அற்ற நான்சென்ஸ். எப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையினால் நீ பிழைப்ப. நான் அதை ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். எவ்வளோ பசி எடுத்தால் தானேங்க சாப்பிடுவீங்க? பசி எடுத்தால் தானே சாப்பிடுவீங்க. பசியை எடுக்க விடாமல் பண்ணிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அதை மீறி எடுத்து நீங்கள் வாய்க்குள்ள திணிச்சிங்கன்னா போன மாதிரியே ரிட்டர்ன் வரும். எப்படி உள்ளே விட்டீங்களோ அதே சைட்லேயே வந்துடும். அந்த நாத்தத்தை தாங்கவே முடியாது வீட்டில் யாரும். ஆமாவா இல்லையா? நான் அதை ரொம்ப நம்புகிறேன் ஆண்டவர்கிட்ட. எல்லா நேரமும் பசி எடுத்து சாப்பிட்டா தான் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருப்பான் கிடையாது. தேவனுடைய வார்த்தை இருந்தால் 40 நாள் சாப்பிட்லைனாலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். மோசே எப்படி இருந்தார் ஆரோக்கியமாக? ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை 40 நாள் ஃபாஸ்டிங்கு. நான் நம்புகிறேன். அவர் ஃபாஸ்டிங் இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் கூட உட்காந்து என்ன செஞ்சுருக்கலாம்? சாப்பிட்டு கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. தேவனுடைய பலன் உங்கள் சரீரத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா சாப்பாடு ஒரு விஷயமே கிடையாது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். 4வது வசனம் வாசிக்கிறதுல, இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷத்துல போட்ட ட்ரெஸ் என்ன ஆகலையாங்க? எப்போ போட்டாலும் புதுசு மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. எப்போ ட்ரெஸ்ஸை போட்டாலும் புதுசு மாதிரியே இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம வச்சிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சிலர்லாம் 3 தடவை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ட்ரெஸ்ஸே இல்லை பாஸ்டர். போய் பீரோவை திறந்து பார்த்தா தான் தெரியும். அதான் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், என் மனைவியை விட என் மனைவியுடைய சேலை தான் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குது அப்படின்னார். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? என்ன புரியலை அப்படின்னு. பீரோவை திறந்த உடனே அந்த சேலை தான் ஃப்ரெண்டு என் காலில் வந்து விழுகும் அப்படின்னார். பீரோவை திறந்த உடனே அந்த சேலை தான் முதல்ல ஒரு காலில் விழுகும். ஆனால் என்ன சொல்லுவாங்களாம், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே ஒரு ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது, ஒரு பத்திரிக்கைன்னு ஒன்று சில ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி
ஒரு பத்திரிக்கைன்னு ஒன்று வந்துடக்கூடாது. வந்துட்டா விசேஷம் யார் வீட்டில்? இன்னொருத்தவங்க வீட்டில். அவங்க வீட்டில் இருக்கவங்க ட்ரெஸ் எடுத்துட்டா பரவாயில்ல. ஆனால் யார் எடுக்கிறது? விசேஷ வீட்டுக்கு போகணும்ல, எப்படி பழசை கட்டிட்டு போகிறது? பூசு வேணாமா? இருக்காங்களா இல்லையா? இங்கே இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. தேவன் கொடுக்குற பணத்தை, பொருளை சரியாக உபயோகப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். ஞானமாக உபயோகப்படுத்தணும். உண்மையிலே இல்லைன்னா எடுக்கிறது தப்பு இல்லை, அது தவறு இல்லை. ஆனால் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக நான் பூசு தான் போட்டு போவேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. போய் எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்டே இருக்கும். ஆனால் கொடுமை என்னென்னா, சேலை நல்லாயிருக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை ஃபங்க்ஷனில் அவங்க போட்டு போகிறது அதுக்கு தான். புது சேலை போட்டு போகிற யாராவது ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மைண்டு சரியில்லை. மற்றவங்க பாராட்டணும், மற்றவங்க என்னை வந்து புது சேலை கட்டியிருக்கேன்னு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு போடுறது. அல்லேலூயா. 40 வருஷம் ஆயிடுச்சு, வஸ்திரம் என்ன ஆகலையா? பழசாகலை, புதுசு மாதிரியே இருக்குது. செப்பலும் என்ன ஆகலை, பிய்யலை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை அது? காலு. இப்போ ட்ரெஸ்ஸு முக்கியமா, கால் முக்கியமா? இல்லையா? மனுஷனுக்காக தான் ட்ரெஸ் இல்லையா? காலு முக்கியம். கால் என்ன செய்யலையா? பாத யாத்திரை போகிறான் கிளம்பி. நம்ம ஆட்களை சொல்கிறேன், எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. கேட்டால் பாரம்பரியம்னா, புரியுதுங்களா? பாரம்பரியம்னு சொல்லிவிட்டு பாத யாத்திரை கிளம்புவான். இவன் போகிற இடத்துல இருக்கிற சர்ச்சில் இருக்க பாதரே சொல்கிறார், இதெல்லாம் எங்கேயுமே சொல்லலை, நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, சப்பரத்தோ இழுக்கிற, விசில் அடிக்கிற, தண்ணி அடிச்சு திடுற, இதெல்லாம் செய்கிற, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிக்க மாட்டேங்கிறேன்னு அவரே சொல்கிறார். யார் இவன்? எந்த ஏரியாவுக்கு பாத யாத்திரை போகிறான்னா அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர் பேசுகிறார், வீடியோ இருக்கேன்ட்ட. அதெல்லாம் கவனிக்க மாட்டான். பாத யாத்திரை கிளம்பி போகிறது 20 கிலோமீட்டர் தான். போகிறதுக்குள்ளே என்ன ஆகுதுங்க? என்ன ஆயிடுது? காலு வீங்கிருது. இப்போ காலை ஊன்றோமா இல்லையான்னு தெரியல. வெறும் 20 கிலோமீட்டரில் போய் வரும்போது எப்படி வர்றான்னு தெரியுமா? கால் வீங்கி, உடம்பு வீங்கி, சிலருக்கு மூஞ்சியே வீங்கிருது. ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் செய்யணும். சொல்கிறது எதையும் செய்கிறது கிடையாது, சொல்லாத பூரா செய்கிறது. கேட்டால் கிறிஸ்தவன். அந்த கூட்டத்தில் இங்கே யாரும் இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க, ரசிக்கப்படாத செய்கிறாங்கன்னா சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. இதெல்லாம் செய்யக்கூடாது, முதல்ல பைபிளை வாசின்னு சொல்லுங்க. கேட்குறாங்க கேட்கல, சொல்ல வேண்டியது பெற்றோருடைய கடமை. நீங்கள் கண்டுகொண்ட ஆண்டவரை அவர்களும் என்ன செய்யணும்? கண்டுகொள்ள வேண்டும். பெரிய ரட்சிப்பை அவங்க பெறணும். ஆத்தும விடுதலைக்காக போகிறான். அவன் போகிறது எதுக்கு? மனசு நிம்மதி, எனக்கு ஆசீர்வாதம் வரணும், என் மனசில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு ஆத்தும விடுதலைக்காக போகிறவன் போகிறான். வலியோடையும் வேதனையோடையும் தான் வர்றான் பாத யாத்திரை போயிட்டு. கேட்டால் பாரம்பரியம், வசனத்தை மிஞ்சின பாரம்பரியம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 3 முதல் 13 வசனங்கள். லேவியராகமம் 26 3 முதல் 13. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி செய்தால் என்னென்ன ஆசீர்வாதம் வரும்? வாசிங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமியில மழை பெய்யணும்னா கூட நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் பெய்யுமா? அடுத்து, பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். மழை பெஞ்சா மட்டும் பத்தாது, பூமி தன்னுடைய விளைச்சலை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுக்கும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அடுத்து, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த மாச சம்பளம் வர்ற வரைக்கும் இந்த மாச சம்பளம் தீராது. அதான் என்னுடைய அர்த்தம். எப்படிங்க? அடுத்த மாதம் சம்பளம் வர்ற வரைக்கும் இந்த மாதம் வாங்கின சம்பளம் என்ன செய்யாது? தீராது. அடுத்து, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு. எப்படி சாப்பிடுவீங்களாம்? உங்கள் வயிற்றுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு திருப்தியாக சாப்பிடுவீங்க. அப்போ ஆண்டவர் நீங்கள் திருப்தியாக சாப்பிடணும்னு விரும்புகிறாரா இல்லையா? அதுதான் என்னுடைய விருப்பமோ. புரியுதுங்களா? ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா,
இப்போ ஆண்டவர் இன்னைக்கு சாப்பிடாத ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டாருன்னா இருக்க தெரியணும். ஏன்னா ஆண்டவரா சாப்பாடான்னு வரும்போது ஆண்டவர்னு நிற்க தெரியணும். அதை தான் நான் சொல்ல வர்றது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? திருப்தியாக சாப்பிட்டு இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். அடுத்து, உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எந்த இம்சையும் இல்லாமல் என்ன செய்வீங்க? நல்லா இருப்பீங்க. அடுத்து, தேசத்தில் சமாதானம் கட்டளை. ஆண்டவர் தேசத்தில் என்ன செய்வார்? சமாதானத்தை கட்டளையிடுவார். அடுத்து, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். அதாவது உங்களை டென்ஷன் ஆக்குற ஆள் இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க? நிம்மதியாக இருப்பீங்க. அடுத்து, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். திருடுகிறவன் உங்கள் வீட்டை என்ன செய்ய மாட்டான்? வந்து கண்ணமிட மாட்டான், திருட மாட்டான். அடுத்து, பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. தேவையில்லாத யுத்தம்லாம் உங்கள் நாட்டுக்கு என்ன செய்யாது? உங்கள் வீட்டுக்கு நாட்டுக்கு வராது. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அதையும் மிஞ்சி சத்துருக்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன செய்வோமா? துரத்துவோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆண்டவரே இந்த சத்துருவை துரத்துங்க ஆண்டவரே, அப்படி இல்லை. நம்ம என்ன செய்வோமா? துரத்துவோம். ஏன்னா அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து, அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அடுத்து, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி. ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல என் கண்ணை வச்சிருவேன். நல்லா கவனிங்க. உங்க மேல என் கண்ணை வச்சிருவேன். வச்சுட்டு என்ன பண்ணுவேனா? உங்களை என்ன செய்வேன்? பழுகவும் பெருகவும். நம்ம ரெண்டும் ஒரே அர்த்தம் நினைக்கிறோம். பழுகவும் அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல், நீங்கள் கனி தருகிற வகையில் உங்களை என்ன செய்வேன்? பண்ணுவேன். அடுத்து, உங்களோடு பெருகவும். பெருகவும்னா மல்டிப்ளை. ரெண்டுக்கும் அர்த்தம் வேற. நீங்கள் கனி தருகிறவர்களாக இருப்பீர்கள், அதே நேரத்தில் பெருகவும் செய்வீங்க. அடுத்து, உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உடன்படிக்கையை திடப்படுத்து. அடுத்து, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். போன வருஷத்து பழைய தானியத்தை என்ன செய்வீங்க? சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய புது வரவுகள், இன்க்ரிமெண்ட்டுகள் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். அதனால ஏற்கனவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பழைய தானியத்தை வேறு வழி இல்லாமல் எடுத்து வெளியில் போட வேண்டியதாக இருக்கும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பழசை எடுத்து நீங்கள் கொடுக்குற அளவுக்கு புது வரவுகள் உங்களுடைய பண்டக சாலைக்கு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ புது தானியம் வந்துருச்சு, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகையினால நான் என்ன பண்ண போகிறேன்? பழைய தானியத்தை பூரா எடுத்து யாருக்காவது கொடுக்க போகிறேன், புதுசாக கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இது ஒரு நல்ல பிரச்சனையிலே நல்ல பிரச்சனை இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை வர்றது நல்லது எல்லாருக்கும். ஐயோ இதை எங்கே வைக்கிறேன்னு தெரியலையே வீட்டுக்குள்ளே, அது ரொம்ப நல்லது. பழைய தானியம் இருக்குது, புது தானியம் வந்ததுனால என்ன செய்ய போகிறோம்? பழசை காலி பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். இதுதான் என்னது? இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்குது தெரியுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் இதெல்லாம் என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும். நாம் ஒவ்வொருவரும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர் நம்முடைய எல்ஷடாய்னா நம்முடைய தேவைகளை சந்திப்பதிலே வல்லமையுள்ள தேவன் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன். நம்முடைய தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, மீதம் எடுக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. பெருக்கத்தின் தேவன், நாங்கள் பெருக வேண்டும் என்கிற சித்தமுடையவராக இருக்கிறீர். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்கு நேராக எங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே நீர் எங்களை உந்தி தள்ளுகிறீர். அதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய விருப்பம் எங்களுடைய விருப்பமாக மாறட்டும், உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை தேவன் தாமே தயவாய் மன்னித்து உம்முடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்ப விடமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளோடு வந்தவர்கள் தேவைகள் நிறைவாக்கப்படுவார்களாக. வியாதிகளோடு இருப்பவர்கள் தேவனுடைய தெய்வீக சுகத்தை பெறுவார்களாக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.